வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். 29 ஜனவரி 2025 தை அமாவாசை வந்தாச்சு. ஸோ அதுக்கு 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்தா தானே நீங்கள் எது தேவையோ அதை பிளான் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பைத்தம்பருப்பு பாயசம். ஆல்ரெடி பைத்தம்பருப்பு நல்லா வேக விட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுருக்கேன். குக்கரில் நீங்கள் வந்து ஒரு வாசனை வர பைத்தம்பருப்பை வறுத்துக்கோங்க. குக்கரில் 1:3 அப்படின்ற லெவலில் தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் வாங்கி குழச்செல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இதில் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக பண்ணுறது தான். இதோடு கூட கொஞ்சம் ஒரு கரண்டி கிட்ட தேங்காயும் அரைச்சி அதில் விட்டு இந்த பாயசத்தை பண்ண போகிறேன். அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ண போகிறோம். அது ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கூட தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி தயிர் பச்சடி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட் பச்சடி. அப்புறமா வந்து இது இன்ஸ்டன்ட் பர்பஸ்லி நான் முன்னாடியே உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, அந்த பவுடர் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல், மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். எப்போ தேவையோ அப்போ நம்ம பண்ணிக்கலான்னு. இதில் வந்து நம்ம இப்போ தண்ணி விட்டு இதை ஊற வச்சுட்டு வாழைத்தண்டோடு சேர்த்து வேட்டில் வச்சு எடுத்துகிட்டு உதுத்து அதுக்கப்புறம் அவரைக்காய் பருப்பு உசிலி பண்ணிக்கலாம். வாழைக்காயில் வழக்கமாக கறி பண்ணிட்டுருப்போம். இந்த தடவை வாழைக்காயில் மசியல் பண்ண போகிறேன். ஸோ வாழைக்காய் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துக்கணும். வாழைக்காயை வேக விட்டு அதை நல்லா மசித்து மசியலாக பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு, ஆரஞ்சு ரசம். இந்த சீசனில் நிறைய ஆரஞ்சு கிடைக்கிறது. ஸோ ஆரஞ்சு ரசம் இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து எது தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் இந்த மாதிரி அச்சு வெல்லம்னு கிடைக்கிறது உங்களுக்கு கடையிலலாம். இதில் மண் கல்லெல்லாம் இருக்காது. இது அப்படியே நீங்கள் போட்டு பாயசம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு எடுத்துட்டது ரைஸ் குக்கர் கப்பால் ஒரு 200 ml அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் கிட்டக்க பைத்தம்பருப்பு எடுத்து வேக போட்டிருந்தேன். அதுக்கு 6 கியூப் கிட்ட போட்டிருக்கேன். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சின்னு வந்துடலாம். இது வந்து கொதிச்சுருக்கு. பருப்பூசலிக்கான இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தண்ணி வெந்நீர் விடுறேன். இதிலே உப்பு இருக்குது, இதிலே மஞ்சப்பொடி போட்டாச்சு, இதிலே பெருங்காயப்பொடி போட்டாச்சு, மிளகாவத்தல் இருக்குது. இது அப்படியே ஜஸ்ட்டு பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி வெந்நீரை விட்டு நான் கலந்துட்டு அப்புறம் வெயிட்டில் வச்சு எடுத்தேன்னா ஜோராக அந்த பருப்பூசலியோட இது தயாராகிடும். 1 கப்பு பவுடருக்கு நல்லா 1 கப் தண்ணி கிட்ட தேவையாக இருக்கும் வெந்நீர். இந்த ஊறட்டும். இந்த பாயசத்துக்கு தேங்காய் ஜஸ்ட் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரைச்சி விட்டுருணும். இது ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இதோட கலக்கலாம். அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. ஸோ இந்த தேங்காயை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வந்துட்டோம். இதோட கலந்துடலாம். இது வெல்லமும் நல்லா ஒரு 10-12 நிமிஷமாக நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா கரைஞ்சிடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ தேங்காயோடலாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். தேங்காய் பருப்பு பாயசம், பருப்பு தேங்காய் பாயசம் நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். நல்லா ஜோராக
தயாராகிடுது. அதாவது நம்ம வந்து எப்பயுமே 3 அமாவாசை மட்டும் நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தட்சிணாயனத்தில், ஒன்று உத்தராயணத்தில், ஒன்று வந்து மாலை பட்சத்தில் அப்படின்ற மாதிரி. அது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொன்னீங்கன்னா அது என்னென்னு கேட்டீங்கன்னா தை மாதத்தில் ஒன்று பண்ணுவோம், ஆடி மாத அமாவாசை ரொம்ப விசேஷம், அதேமாதிரி மாலை பட்ச அமாவாசை ஒன்று ரொம்ப விசேஷம். இது 3ம் எல்லாருமே பண்ணுவோம். இந்த பித்ருக்களுக்குன்னு நம்ம பண்ணுற இந்த அமாவாசை இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது. எல்லார் குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் எல்லா அபிவிருத்திகளும் நடக்கணும் அப்படின்றதுனால நம்ம இதை முன்னோர்களுக்கோசரம் பண்ணுறோம். கண்டிப்பாக இதை ஒரு பாயசத்தோடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பாயசம் ரெடியாக எடுத்து நல்லா கொதிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெல்லத்தோடு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த கட்டி வெல்லம் போட்டேன்னா, இல்லை நீங்கள் தனியாக வெல்லத்தை உருக்கி இதில் விடுறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு 10-15 நிமிஷம் வெல்லம் பருப்பு எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காவை அரைச்சி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சதுனாலே போதும். இது ரெடியாக எடுத்து ஏலக்காய் பொடியும் போட்டுட்டோம். பாயசத்தை இறக்கி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம். பாயசம் தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நம்ம வாழைத்தண்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோ, வேட்டில் வச்சு எடுத்தோம் இல்லையா, நல்லா வெந்துடுத்து பாருங்க. இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொன்று போட்டுக்கோங்க. பட் இதுவே சரியாக இருக்கும். இந்த பச்சை மிளகாவையும் இந்த தேங்காயும் அரைச்சி இந்த வாழைத்தண்டோடு கலந்து கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டினோன்னா தாராளமாக இது. கடுகு பெருங்காயம் மட்டும்தான். கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளிக்காதீங்கோ. ஏன்னா அமாவாசை நாள்லலாம் தயிரும் உளுந்தும் சேரக்கூடாது. அதனால நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது, அவ்வளோதானே. சேரக்கூடாது மீன்ஸ் நம்ம இப்போ கூட்டில் இருக்குது அதை சாப்பிட்றோம், அதை மசியலில் இருந்தது அதை சாப்பிடுவோம், கறியில் இருக்குது அதை சாப்பிடுவோம், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. தயிரும் உளுந்தும் சேர்ந்தே நம்ம அதை கன்சியூம் பண்ணக்கூடாது, அதுதான். அதனால் தயிர் பச்சடிக்கு தாளிக்கிறதே வெறுமை கடுகு பெருங்காயம் மட்டும் தாளிங்கோ. இந்த நாளில் அமாவாசை மாதிரி நாளில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்காதீங்க. இதை நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன், பார்க்கலாம் நம்ம. இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு ஒரு சின்ன தண்டு வாங்கி நீங்கள் கட் பண்ணி பண்ணினீங்கன்னா கூட இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, வயத்துக்கும் அவ்வளோ நல்லது. இதில் இருக்கிற ஃபைபர் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த நாளில் எல்லோரும் வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கே கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், அதுதான் பிரச்சனையே. இதில் ஜஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கிட்டக்கு நான் உப்பு போடுறேன். கெட்டி தயிர் புளிக்காதது 1 கப். எப்போ பாரு வெள்ளரிக்காய் பச்சடி அந்த மாதிரி தேங்காய் தக்காளி பச்சடி அப்படின்னு பார்க்குறதோட ஒரு தடவை இந்த வாழைத்தண்டு பச்சடியும் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போடுறேன். தேங்காய் பச்சை மிளகா அரைச்சிட்டும் அது இதில் கலக்கிறேன். இதில் தண்ணி விட்டு எடுக்கக்கூடாதா மம்மின்னு கேட்டேன்னா, இதில் தண்ணி விட்டேன்னா பச்சடி வந்து நீர்த்து போயிடும். அதனால் கூடிய மட்டும் கையாலேயே எடுத்து போட்டுருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயப்பொடி. நிறைய பேர் அதே மாதிரி கேட்பேன், அமாவாசை சமையலில் பெருங்காயம் சேர்த்துக்கலாமான்னு. அவாவா ஆற்று வழக்கம். அது நீங்கள் உங்கள் ஆற்றுல கிடையாதுன்னா சேர்த்துக்காதீங்க. பச்சடியில் சேர்க்குறேன். ஜோரான வாழைத்தண்டு தயிர் பச்சடி தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இதில் அடியில் தண்ணி விட்டுருக்கேன். இதில் இந்த வேட்டில் வச்சுடலாம். இந்த இதை பருப்புஸ்லிக்கானது இது எப்படி நல்லா ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகும் வெந்நீரை போட்டு. நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுருந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி இந்த 2 இதில் இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடிக்கு வேக வச்சிடலாம். ஒரே இதில் நீங்கள் இது 2யும் பண்ணிடலாம். அந்த இன்ஸ்டன்ட் பருப்புஸ்லியோட பவுடருக்கு எவ்வளோ மம்மி நீங்கள் எது எடுத்துனா, 1 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி கடலைப்பருப்பு, 5 மிளகா வத்தல், ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயம்,
ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு, இது அத்தனையும் போட்டு பவுடர் பண்ணிட்டேன். அதில் வந்து வெந்நீர் நல்லா ஒரு அந்த எல்லாத்தையும் பவுடர் பண்ணால் ஒரு கப்பு, கண்ணாடி கப்பால் ஒரு கப்பு வந்தது. அதே கப்பால் ஒரு கப் கிட்ட தண்ணி விட்டு வெந்நீரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பத்தலைன்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். இந்த மாதிரி வெயிட்டில் வச்சிடலாம். இது நல்லா வெயிட்டில் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது ஆறுன அப்புறம் எடுத்து உதுத்துட்டு பண்ணலாம். இது ஸோ இது ஸ்வீட் பச்சடிக்கு வாழைப்பழம், ஆப்பிள் அண்ட் திராட்சைப்பழம் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் மாதுளம்பழம் போட்டுக்க, 2 ரூபா மாதுளம்பழம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு நான் இது நாட்டு சர்க்கரை, நாலு ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த பழத்தில் இருக்கிற ஈரத்துலேயே அந்த நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிக்கும், நல்லா கரைஞ்சிக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஒரு சின்ன பிஞ்ச் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பழத்தெல்லாம் அப்படி அமுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இலையில போட்டுனாலும் இது அப்படியே நீங்கள் கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு சாயங்காலம் நிறைய பேருக்கு சாயங்கால வேளையில் பசிக்கும். அப்போது எதுவும் சாப்பிட முடியாது. ஜென்ரலாக டிஃபன் சாப்பிட்றவா இருப்பா, டிஃபன் சாப்பிட முடியாது. இந்த ஃப்ரூட்ஸ் அப்போ வந்து பவுலில் வச்சு நீங்கள் சாப்பிட்றலாம் அழகாக. ஸோ இது தயாரெடுத்து இதில் இந்த மாதிரி கேஷ்யூ நட் போடுறது உங்களுடைய சௌகரியம். கேஷ்யூ நட் போடுறீங்கன்னா போடுங்கோ. ஆர் நீங்கள் பாதாம் பருப்பு வேறு ஏதாவது வறுத்து போடுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜோரான ஃப்ரூட் சாலடும் தயாராகிடுது. தயிர் ஸ்வீட் பச்சடி எப்படி வேணால் நீங்கள் இதை வச்சுக்கலாம். வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆற விட்டு அதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா மட்டும் அரைச்சி தயிரில் கலந்து வாழைத்தண்டையும் எடுத்து போட்டு பச்சடி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு, ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அது தயிர் பச்சடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்வீட் பச்சடி தயாராகிடுது. ஸோ வாழைக்காய் நம்ம வந்து பொடி மாஸ்க்கு எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மசிச்சுடுங்க. இது மாதிரி கையாலே கூட இப்படி மசிச்சுக்கோங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக அப்படியே உருவமே இல்லாத மாதிரி மசிக்க வேண்டாம். 1-2 அது மாதிரி மசிச்சுக்கோங்க போதும். எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த வாழைக்காய் மசிச்சு வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணலாம். தண்ணி விடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன்லேயே 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஏன்னா நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு வேறு இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே சேர்ந்து உப்போடு சேர்ந்து இந்த வாழைக்காய் கொதிக்கட்டும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வழக்கமாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற வாழைக்காய் கறின்றதுக்கு பதிலாக மோர் குழம்புக்கு இந்த மாதிரி வாழைக்காய் மசியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. வாழைக்காயில் வந்து நம்ம புளி விடலைனாலோ இது பண்ணாலும் கடுக்குமே மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கரெக்டு, நிச்சயமாக கடுக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஃபைனல் ஸ்டேஜில் நான் இதில் வந்து எலுமிச்சம்பழம் புழிவேன். எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஒத்துக்காதுங்கிறவா நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ஓரளவுக்கு நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து இது ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி இதில் விட்டு ஒரு 10 கொதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுனாலே போகும். நல்லா இது மிக்ஸ் ஆகிடும் எல்லாமா. இந்த இதில் இப்போது வேக வச்ச துவரம்பருப்பு 2 கரண்டி கிட்ட போடுங்க. இந்த கரண்டியால் 2 கரண்டி பருப்பு போட்டிருக்கேன். வேக வச்ச துவரம்பருப்பு நான் டோட்டலாக பருப்பு எடுத்துகிட்டு வந்து ரைஸ் குக்கர் கப்பால் 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். அதாவது பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த கரண்டியால் ஒரு 3 கரண்டி கிட்ட எடுத்துட்டேன் நான்.
கழுத்து பருப்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் 2 கரண்டி போட்டு இதோ பாக்கி இருக்குது, கொஞ்சம் ரசத்துக்கு விடணும், எல்லாமே சரியாக இருக்கும். இது கண்டிப்பாக கழுத்து பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அது பருப்பு போட்டு நெய் விட்டு சாதம் போட்டு அதை தான் காக்காக்கே முதல்ல நீங்கள் சாதம் இது பண்ணணும். பருப்பு சாதம் இன்றைக்கி ஒரு இப்படி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டான இது. கொத்தமல்லி போடலாம். இது ரெடி ஆகிடுத்து. 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இது வெந்துன்னு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மோர் குழம்புக்கு வேணுங்கிறது அரைச்சிட்டுன்னு வந்துடலாம். இதில் வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் தனியா, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மணி நேரமாக அது ஊறின்னு இருக்கு. இதை அடியில் எடுத்துக்கிறேன். அரிசி, துவரம்பருப்பு, சீரகம், தனியா புரிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம். இது 4 ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதில் 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போடுங்க போகிறோம். ரொம்ப இதில் சாமானும் வச்சு ரொம்ப நிறையா தேங்காயும் வச்சேன்னா மோர் குழம்பாக இருக்காது, மோர் கூட்டாக வரும், அப்படியே குழன்னு இருக்கும். அதனால் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க 1/2 லிட்டர் மோருக்கு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போடும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போடும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் தனியா போடும், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்கோ. அதோட கூட 2 வரமிளகா வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகா வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வச்சுக்கோங்க, 4 ஸ்பூன் தேங்காய் வச்சிடலாம் போகிறோம். தேங்காய் வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் நினச்சிப்பேன். கிடையவே கிடையாது. நிறைய யூஸ் பண்ணேன்னா குழம்பு வந்து நம்ம நாழியானதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டுக்கிற மாதிரியே இருக்காது, கூட்டு மாதிரி ஆகிடும். அப்புறமா குழன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இது இந்த ரேஷியோவில் நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துட்டு அப்புறமா மோர் குழம்புல கலந்துட்டு பார்க்கலாம். நல்லா மூடி வச்சு கெட்டியாக இது ஆற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம். நல்லா ரெடி ஆகிடுத்து. இதில் இப்போது ஃபைனலாக நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடணுன்னா போகிறோம். எலுமிச்சம்பழம் வேண்டாங்கிறவா கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி விட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துருங்க. இது பார்த்தேன்னா முதல்ல எவ்வளோ குண்டு குண்டாக எப்படிலாம் இருந்தது. இது டோட்டலாக எவ்வளோ நாழி மாமி ஆச்சு. வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு முதல்ல 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மசியல் பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 10 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே இந்த மசியல் ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஈஸியான ஒரு இது. வாழைக்காய் வந்து நமக்கு எப்போ பாரு கறியாக தான் பண்ணி நம்ம வந்து காக்காக்கு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மசியலாகவும் பண்ணி காக்காக்கு சாதம் வைக்கலாம். ஸோ வாழைக்காய் மசியல் தயாராகிடுது. இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா ரெடி. அடுப்பை அனுப்பிச்சுட்டேன். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இது பியூர்லி ஆப்ஷனல். இது வேண்டாம் புளி விட்டுக்கிறோங்கிறவா புளி விட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. நான் இதில் வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன். தேங்காய் வேணுங்கிறவா தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜோரான மசியல் தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு 1/2 லிட்டர் மோர் நல்லா கெட்டியாக சிலிப்பி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேக வச்சு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி துண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம மோர் குழம்புக்கு அரைச்சோம் இல்லையா, அரிசி, துவரம்பருப்பு, சீரகம், தனியா, மிளகாவத்தல், இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் வச்சு நல்லா அரைச்சாச்சு. அதை இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி லிக்விடாக இருந்தால் தான் இது வந்து நல்லா ஆறின அப்புறம் கெட்டியாக வேற போயிடும். இது கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். அதே மாதிரி மோர் குழம்பு வந்து அரைச்சி விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டும் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்றாதீங்கோ. அது நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கலரிண்டே இருங்கோ. ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒத்தா மாதிரி கொதித்து பச்சை வாசனை போகிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டேன்னா இது வந்து கர்டல் ஆகிடும். தண்ணி தனியாக சக்கை தனியாக அப்புறம் நிற்கும். மோர் குழம்பே பார்க்க சகிக்காது.
மோர்க்குழம்பு நல்லா இருக்கணும்னா இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினா தான் சரியாக வரும். டூ மச் இன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்காதீங்கோ. இது வந்து புதுசாக பண்ணுற குழந்தைகள்லாம் இதெல்லாம் கற்றுக்கலாமேன்னு தான். பட் இந்த இஞ்சி தனியாலாம் வைக்கிறதுக்கு அவசியமா மாமி அப்படின்னு கேட்கலாம். அது வந்து தஞ்சாவூர்காரா ஸ்டைலில் மோர்க்குழம்பு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வெறும் தேங்காய் ஜீரகம் வரமிளகா இல்லை தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா வச்சு அரைச்சி அதில் அரிசி மாவு வச்சு கலந்து பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க, அது வேறு மாதிரி இருக்கும். சேப்பங்கிழங்குல நம்ம வேக வைக்கிறச்சேயே உப்பு போட முடியாது. ஸோ அதனால் அது அப்படியே வெந்த இது தான். இப்போ குழம்புல இருக்கிற கொஞ்ச நாள் கொதிச்சு இதாக இருக்குது, அது குழம்புலேருந்து அது உப்பு இது அப்சர்வ் பண்ணிக்கும். நிறைய பேர் இந்த நாளில் நினச்சிட்டு இருக்கா மோர் குழம்புக்கெல்லாம் நிறைய தேங்காய் வைக்கணும், பொரிச்ச குழம்புக்கெலாம் நிறையா தேங்காய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொரிச்ச குழம்பு பொரிச்ச கூட்டாக இருந்தால் நீங்கள் நிறையா தேங்காய் வச்சா பரவாயில்ல. அதேமாதிரி மோர் குழம்பு மோர் கூட்டாக இருந்தால் தேங்காய் நிறையா வைக்கலாம். இதுக்கெல்லாம் கம்மியாக தான் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் வச்சு இந்த அளவுக்கு லிக்விடாக தான் அதை இது பண்ணணும். அப்படி லிக்விடாக இருந்தால் தான் நாழி ஆனதுக்கப்புறமா அது வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பண்ணுறச்சே முதல்லையே ரொம்ப திக்காக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது ஆறுன அப்புறம் எடுக்கிறச்சே அது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது நமக்கு. அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் மோர் குழம்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரைச்சி பொங்கிட்டு வருது தெரியுறதா? இந்த ஸ்டேஜில் ஜென்ரலி அணைச்சிடுவா எல்லோரும். நான் என்ன பண்ணுறேன், நான் இன்னும் ஒரு 2 minutes இதை அப்படி கலக்கிண்டே இருந்தோன்னா இது பிரியாத இருக்கும். இதில் போட்டிருக்கிற மஞ்சப்பொடி பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது அப்புறம் இந்த கிழங்குல அந்த உப்பு எரிக்கும். அது நீங்கள் அந்த கொதிக்க ஆரம்பிக்கிறச்சி விட்டுட்டேன்னா அது பிரிஞ்சு போயிடும். அப்படி தெரியுறதா? நான் ஜென்ரலாகவே குழம்பு எப்படி கொதிக்குமோ அப்படி கொதிக்கிறது. இது நல்லா நுரைச்சி வந்துடுத்து. இதில் இருக்கிற எல்லா பச்சை வாசனையும் போயிடுத்து ஜோராக தயாராக எடுத்து மோர் குழம்பு தாளித்து கொட்டினோன்னா இப்போது குழம்பு தயார். மோர் குழம்பை இறக்கி வச்சுக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு மிளகா வத்தல். மோர் குழம்புலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறேன், வாசனையாக இருக்கும். கடுகு வெடிச்சுட்டு வெந்தயம் எல்லாமும் நல்லா செவந்துடுத்து. ஜோரான சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டில் வச்சோம் இல்லையா வாழைத்தண்டோடையே கூட இந்த பருப்பூசலி நல்லா உதிர்ந்து இதாகிடுது. இது நல்லா ஆறுனப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினா கூட அது நல்லா உதிர்ந்துடும். வேண்டாம் எங்களுக்கு கையாலேயே உதிர்த்துக்கிறோன்னாலும் இந்த மாதிரி கையாலேயே உதிர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பவுடர் மட்டும் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவரைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வேக விட்டு எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடியும் உப்பும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இதை நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க உளுத்தம்பருப்பு போடுறேன். இதுலேயே ஆல்ரெடி பெருங்காயெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி பொடி பண்ணி வேட்டில் வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இதில் தனியாக பெருங்காயம் இப்படி போடணுன்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை போடுறேன். நல்லா உளுத்தம்பருப்பு எல்லாமும் செவந்துட்டு இந்த வேக வச்சு அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ மம்மி இந்த அவரைக்காய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1/4 கிலோ அவரைக்காய் நான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு நான் அப்போ காமிச்ச அந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டியால் 1 கரண்டி துவரம்பருப்பும் 1 கரண்டி கடலைப்பருப்பு, 5 மிளகா வத்தல், ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணி வச்சது தான் இது. இதில் தண்ணி போக நல்லா முதல்ல வதக்கிடுங்க. ஏன்னா பருப்பூசலியோட இதில் தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் திருப்பி ரொம்ப நாழி அதை இது பண்ணிகிட்டே இருக்கணும். முதல்ல காயில் தண்ணி போக. இதில் வந்து எந்த காயிலெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரைக்காயில் பண்ணலாம், நீங்கள் பீன்ஸில் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம், வாழைப்பூ பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம், புடலங்காயில் பண்ணலாம், கேப்சிகமில் பண்ணலாம், நிறைய விஷயத்தில் நம்ம வந்து கேரட்டில் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் யூஸ் பண்ணுவேன்னா கேரட்டில் கூட பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யாருக்கு எதில் பிடிக்குமோ அதில் தாராளமாக பண்ணிக்கலாம்.
அது மாதிரி அப்படியே நம்ம கொட்டி கலரணுன்னா அதுக்கு வந்து ஒரு 5-6 ஸ்பூனுக்கு மேலே ஒரு 7-8 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன்னா தான் நல்லா உதிரும். அவ்வளோ இந்த நாளில் எல்லோரும் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால வேண்டாங்கிறேன். அதனால இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்ததுக்கே எவ்வளோ பருப்பு வந்துருக்கு பாருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து இதாகட்டும். வதக்கி எடுத்துட்டேன்னா ஜோரான பருப்பு சுளியும் தயாராகிடுது. ஸோ நல்லா வெயிட்டில் வச்சு வேக வச்சது தான். அதனால் இது ரொம்ப நாளையெலாம் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி கொஞ்ச நாளை ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டேன்னா ஆற இன்னுமே கூட உதிர்ந்து போகும். இது நல்லா மென்னடைக்காமல் ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். நம்ம அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் பார்க்கலாம். ஸோ ஆரஞ்சு ரசத்துக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து ஜூஸ் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இப்போது ஆரஞ்சு ரசம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து சின்ன தக்காளியில் 3 தக்காளி அதையும் அரைச்சி எடுத்துட்டேன். அடுப்பு பற்ற வைக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போடுங்க, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, ரசப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது அப்படியே ஆர்லி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதான். ரசப்பொடி இல்லைங்கிறவா என்ன பண்ணுங்கோ, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 6 கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி இதில் போட்டுருங்க. ரசப்பொடி வச்சுருக்கிறவா இப்படி போட்டுக்கோங்க. இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது யோகாம்பால் ரசப்பொடி. நிச்சயமாக நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி விட்டுட்டேன்னா நிறையா உங்களுக்கு ரசம் அப்படின்னாலே தெளிவு தானே மெயின். அந்த தெளிவு கிடைக்கும் நிறையா. இதெல்லாம் இவ்வளோதான். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பருப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். இதில் ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்லா கலந்து இது பண்ணிக்கலாம். இதுலேயே அடியில் நிற்கிற பருப்பு எல்லாத்தையும் அப்படியே வச்சுடுவேன். தெளிவை மட்டும்தான் அதில் விடுவேன். பருப்பு ஜலம் மட்டும் விட்டேன்னா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன். இது ஆப்ஷனல். எங்களுக்கு அந்த அசட்டு திதிப்பு வேண்டாங்கிறவா போடாதீங்கோ. பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்ததுனால கடன்னு முடிஞ்சு போயிடுது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு கலந்த சாதம். அது கலந்த சாதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான், எலுமிச்சம்பழ சாதம் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த கடுகு, வெந்தயம், இதெல்லாம் வெந்தயப்பொடி எப்பயுமே இருக்கும் ஆற்றுல. இதை போட்டு இது ஊறுகாய் போட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவே இல்லை, எல்லோரும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ரசம் ஆகிடுத்துன்னா அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடுது. மோரோவர் நான் வந்து வடை தட்ட போகிறேன். அது வந்து வீடியோவில் காமிக்கல. பட் நீங்கள் எல்லோரும் வடை பண்ணி நிறைய வீடியோவில் வடை தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திருப்பி பண்ணினதே இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதுவாக உங்களுக்கு கொடுக்கலாமேன்றதுனால தான். ஏன்னா ஆரஞ்சு ரசம், அதே மாதிரி வாழைக்காய் மசியல், வாழைத்தண்டு பச்சடி, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இல்லையா? அதனால அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுது. அவ்வளோதான், தயாராகிடுது. இந்த பருப்பு ஜலத்தை இதில் விட்டுடலாம். மேலே கொத்தமல்லி போடலாம். பட் இது நுரைச்சி வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஆரஞ்சு ஜூஸை விடணும். அதுக்கப்புறமா தாளித்து கொட்டிட்டு தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி புழியணும். இதில் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கோ, உங்களுக்கு தேவைப்பட்டதவா எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. இல்லை எங்களோட ஆரஞ்சு ஜூஸ்லேயே புளிப்பு இருக்குது, தக்காளியில் இருக்கிற புளிப்பு எங்களுக்கு போகிறோம்னா அப்படியே விட்டுருங்கோ. நான் வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் எப்பயுமே புழிவேன். உங்களுக்கு வேணுங்கிறவா புழிஞ்சுக்கோங்க, இல்லாதவா அப்படியே வச்சுருங்க. நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக.
இது எத்தனை ஆரஞ்சு மம்மி அப்படின்னு கேட்டேன்னா குட்டி குட்டியாக வரும் இல்லையா கமலா ஆரஞ்சு, அதில் 4 பழத்தை உரித்து ஜூஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். சின்ன சின்னதாக தான் இருக்கும். அந்த 4 பழம் எடுத்து ஜூஸ் பண்ணியிருக்கேன். ரசம் வழக்கம் போல் ஃபுல்லாக நுரைச்சி வரட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சைடெல்லாம் கொதிக்கிறது. இதில் அடுப்பை அணைச்சிட்றேன். இந்த ஆரஞ்சு ஜூஸை இதில் விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு. மிளகு ஜீரக பொடி ஆற்றுல பண்ணது. எப்பயுமே இது இருக்கும், நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இது பண்ணி வச்சுட்டேன்னா இது எல்லா ரசத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அவலில் கூட இதை போட்டு பண்ணலாம். அவலை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கெட்டி அவல் நல்லா வெந்நீரை விட்டு அலசி நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இந்த மிளகு ஜீரக பொடி போட்டு கருவேப்பிலை உரி போட்டு அவலை போட்டு உப்பு போட்டு நல்லா கலரி எடுத்துட்டேன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காத. எங்கேயோ வெளியிலேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, பசிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். மிளகு ஜீரக பொடி ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். அடுப்பை அனுப்பிச்சுட்றேன். 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இப்படி கலரே ஜோராக எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரில் நல்ல ஜோரான ஆரஞ்சு ரசம் தயார். இது வந்து நம்ம தனியாக கூட நான் ஒரு தடவை வீடியோவை எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது இந்த மாதிரி காம்போ மீலில் வந்துட்டுனா நீங்கள் டைப் பண்ணி பார்த்து எல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது. பட் இந்த ரசம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரசமாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க பண்ணிவிட்டு அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது இந்த ஊறுகாய்க்கு வேணுங்கிற உப்பு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இது ஒரு பெரிய மாங்காய், ஒரு 3/4 கிலோ இருந்தது இந்த மாங்காய். இது நல்லா 1.5 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாங்காய்லாம் ரொம்ப நாள் நிற்காதே மம்மின்றா. ஆக்சுவலி நிற்காது. ஒரு 5-6 நாளுக்குள்ளே பழவாசனை வந்துடும். ஆனால் 5-6 நாளே வராது எங்கள் அதில். அதான் பிரச்சனை. இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டால் போக வர எல்லாத்துக்கும் இதை தொட்டுன்னு சாப்பிட்ருவாவா எல்லோரும். 3 நாளில் இது காலி ஆகிடும். இவ்வளோ பெரிய மாங்காய் வாங்கி போட்டேன், அதுக்குள்ளேயே ஆகிட்டுமே நான். ஆனால் குழந்தைகள் சாப்பிட்றான்னா கண் திருஷ்டி போட சொல்லக்கூடாது. எல்லோரும் சாப்பிட்ருவா. ஊறுகாய்னா அதுவும் இந்த கட் மேங்கோ இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே நல்லெண்ணெய் விடுறேன். ஆக்சுவலி ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் வந்து இன்றைக்கி இது எடுத்துக்க சொல்லியிருந்தா, பட் அவளும் மறந்து போயிட்டா, நானும் மறந்து போயிட்டேன். இருந்தாலும் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே கடுகு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே காரப்பொடி. கடுகு வெடிச்சதும் அடுப்பை அணைச்சிட்டேன். இதெல்லாத்துக்கும் தீஞ்சு போயிடக்கூடாது. இதில் இந்த மாங்காவை இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அடிஷ்னல் இது தான். இது கம்பல்சரியாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சாப்பிட்ட ஊறுகாய் அது இதுன்னு வேண்டாமேன்றதுனால நான் இதை யூஸ்வலி இது மாதிரி ஏதான ஒரு ஊறுகாய் எடுத்துப்பேன். வேணுங்கிறவா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னா இது நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெந்தயப்பொடி வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ. நான் வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன். கொஞ்சம் இதுக்கு மேலே இதில் எண்ணெயெல்லாம் வேண்டாம். இது சரியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு 5-6 நாளுக்குள்ளே ஆயிடும்ன்றதே நிறையா எண்ணெயெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. ஜோராக இந்த ஊறுகாய் கட் மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுது. நம்ம வந்து எலுமிச்சம்பழ சாதம் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு இன்னையோடது. ஸோ இன்றைக்கி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் நான் ஒன்றும் சாதம் எடுத்துக்கல. எலுமிச்சம்பழ சாதம் தான் எடுத்துட்டுருக்கேன். ஏதாவது ஒரு கலந்த சாதமும் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காக்காவுக்கு போடுறதுக்கு வேணும். ஸோ இன்றைக்கி ஜென்ரலான நிறைய நம்மளோட இதில் நான் போட்டிருக்கேன். பார்க்க எள்ளு சாதம் போட்டிருக்கேன், உளுந்தோரை போட்டிருக்கேன், நிறைய மிளகு சாதம் போட்டிருக்கேன், நிறைய இருக்குது. உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. பட் நம்ம இன்றைக்கி நம்மளோட இந்த லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறது எலுமிச்சம்பழ சாதம் தான். தேவைப்பட்டவா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். இந்த வெந்தயப்பொடி போடுவேன் அதில்.
அதுதான் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டோடு இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்ல கடலை பிடிச்சவா நல்ல கடலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகா ஒன்று, பச்சை மிளகா ஒன்று, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயப்பொடி. ஆனால் நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்க, லெமன் ரைஸ் நன்னா இருக்கும். சாதம் நன்னா உதிரியாக வெடிச்சது இல்லை ஆட் பண்ணுறேன். அடுப்பை அணைச்சிடுறேன். நான் சாதத்தில் உப்பு போட மாட்டேன், நல்ல சாத்துக்கும் சேர்த்து இதில் உப்பு போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சின்ன பழமாக தான் இருக்குது, நல்ல 2 பழம் புழிஞ்சிடுறேன். கொத்தமல்லி, வெந்தய பவுடர் மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க. இது வந்து அந்த எலுமிச்சம்பழம் சாத்துக்கே ஒரு தனி ஒரு டேஸ்ட்டையும் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டையும் கொண்டு வருவது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் எல்லோரும். எலுமிச்சம்பழ சாதமும் தயாராகிடுது. இன்றைக்கான சமையல் எல்லாமே பார்த்துருப்பேன். வடை மட்டும் நான் தட்டிட்டு அப்படியே இலையில வச்சுடுறேன். நீங்கள் எல்லோரும் வடை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வடை பண்ணி தான் ஆகணும் இந்த நாளில். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையாக இருக்குமோ, எது சௌரியமாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். எலாப்ரேட்டான இது பருப்பு தேங்காய் பாயசம் பண்ணினோம். அப்புறம் வந்து வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம், ஃப்ரூட் பச்சடி பண்ணியிருக்கோம், அப்புறம் பருப்பூசலி பண்ணியிருக்கோம். அதாவது இன்ஸ்டன்ட் பருப்பூசலி இது பண்ணி வேக விட்டு அதோடு கூட அவரைக்காய் சேர்த்து பருப்பூசலி பண்ணியிருக்கோம். வாழைக்காய் மசியல் பண்ணியிருக்கோம். அப்புறம் சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு பண்ணியிருக்கோம், ஆரஞ்சு ரசம் பண்ணியிருக்கோம், எலுமிச்சம்பழ சாதம் பண்ணியிருக்கோம், ஊறுகாய் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. எல்லோரும் இதெல்லாம் பண்ணி ஹாப்பியாக சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.